அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு நவகிரகங்களை பற்றி ஒரு ஆதிகால பரிகாரம். இந்த நவகிரகங்களை பற்றி ஒரு ஆதிகால பரிகாரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம ஜாதகம் நம்ம நல்லபடியாக நம்மளுக்கு இயங்கணும். அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தோடவே வாழ்ந்தாங்க, சாஸ்திரப்படி தான் இருந்தாங்க. ஒரு பள்ளி விழுந்ததுன்னா தலை மேலேயோ கால் மேலேயோ தோல் மேலேயோ விழுந்தால் உடனே ஜோசியருடைய வீட்டுக்கு வந்து எனக்கு பள்ளி எனக்கு இடது பக்கம் விழுந்துருச்சு, அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டு போவாங்க. அவரை ஜோசியர் கணித்து பஞ்சாங்கத்தை எடுத்து இந்த ஓரையில் இந்த கழகத்தில் விழுந்தால் இது கலகம்னு வருதுமா, குடும்பத்தில் ஏதாவது சண்டைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் விநாயகர் கோயிலில் போய் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கொண்டு போய் சாய் மேலே ஊற்றி ஒரு அருகம்பில் வச்சு ஒரு 3 தோப்புக்காரம் போட்டு போங்க, தோசை நிவர்த்தி ஆகுன்னு அந்த காலத்தில் இது ஒரு சொல்லுவார். இது பரிகாரம் தானே. பள்ளி எங்கேயோ இருந்து விழுந்ததுக்கு சாமிக்கு தொடர்பு லிங்க் வைக்கிறாங்க, அப்போ இது பரிகாரம் தானே. ஏன் அந்த காலத்துலலாம் இந்த ஆதிகால பரிகாரங்களெல்லாம் இது ஏன் இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன்னா, அவங்களுக்கு பள்ளி விழுந்தது என்னமோ பயம். இந்த பயத்தோடவே இருந்தால் அவங்களுக்கு எப்போ ஏது நடக்குமோ என்ன நடக்குமோன்னு அவங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு ஜோசியர் அவரை காப்பாற்றுற மாதிரி தெரியுது. கரெக்டுங்களா? அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சாமி அங்கேயே தான் இருக்குது. இவர் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து அவர் வாக்கு என்ன சொல்கிறாரு, அம்மா குளத்தில் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கோ, அருகம்பிள்ளை 2 போடு, விநாயகர் கிட்ட போய் ஆண்டவனே எனக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு உச்சியில் மேலேருந்து ஊற்றுனேன்னா அந்த விநாயகரை நீ குளிர்ச்சி பண்ணி அவருக்கு ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு ஒரு 3 முறை சுற்றி சாமி கும்பிட்டு ஏதாவது குற்றங்கள் இருந்தால் 3 தோப்புக்காரம் போட்டுட்டு வீட்டுக்கு போனால் அந்த அம்மா அன்றைக்கி நிம்மதியாக தூங்குது. இதுக்கு யார் காரணம்? ஜோசியர் காரணம். இவர் இந்த விநாயகர் கோயிலுக்கு போக சொல்லினா அந்த அம்மா தண்ணி எடுத்து ஊற்றுமா? இந்த பள்ளி விழுந்து பயத்திலேயே ஐயோ எனக்கு என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு இருக்குது. அப்போ எப்படியெல்லாம் அந்த காலத்தில் டாக்டர் வைத்தியர்கள் இருந்திருக்காங்கன்னு பாரு. சும்மா சின்ன விஷயந்தான், ஆனால் அது வேத வாக்க எடுத்திருக்காங்க. அதுதாங்க அன்றைக்கி சாஸ்திரம். ஏன் இன்றைக்கும் அந்த ஜாதகம் ஜோதிடம் சாஸ்திரம் எல்லாம் அழியாமல் இருக்குதுன்னா, இதை நம்பி வாழ்ந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நிறையா பேர் உயிர் இல்லாமல் இல்லை, ஆன்மாவுக்கு அழிவில்லை, நம்மளை இன்னும் கண்காணிச்சிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த ஆன்மீகம் அழியாமல் இருக்குது. எத்தனை கோவிலில் பூஜை நடக்குது பாருங்கள். டெய்லி 4 கால பூஜை 5 கால பூஜை நடக்குது. ஒவ்வொரு ஊரில் கோயில் இல்லாத வீடு, குடி இல்லாத இடத்துல கோயில் இருக்குது இல்லைன்னா தப்பாக போயிருன்ட்டு ஒரு குடி இருக்கிற இடத்துல ஒரு கோவில் கட்டிடுவாங்க. அங்கே ஒரு 3 கால பூஜை நடக்கும், அங்கே ஒரு அணையாத விளக்கு எரியும், அங்கே தெய்வங்கள் எல்லாம் அங்கே வாசம் செய்யும். இப்படியே ஏரியாவுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட் எல்லாமே கோயிலாகவும் பூஜையாகவும் ஆன்மீகமாகவும் இருந்ததுனால தான் இந்த இந்த நம்மளோட பூமி புண்ணிய பூமி. இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டால், எங்கேயோ நம்ம பிறக்கிறோம், அங்கெல்லாம் அத்தனை சித்தர்கள் வாழ்ந்தாங்களா என்ன? ஆனால் நம்ம புண்ணிய பூமியில் 33 கோடி தேவர்களும் 4000 8000 கோடி ரிஷிமார்களும் வாழ்ந்த பூமியா? இப்போ சொல்லுங்கள், நம்மளாம் என்னாத்திரம்? 33 கோடி தேவர்களும் 4000 8000 கோடி ரிஷிமார்களாம். அப்போ எத்தனை பேர்கள் ரெக்கார்டுக்கே வரலையே. 18 சித்தர்கள் தான் இந்த உலகத்தை கொடுத்துருக்காங்க. 18 சித்தர்கள் தான் பாரம்பரியமாக கல்வெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் 18 பேருக்கா இந்த உலகம் சொந்தம்? கோடான கோடி சித்தர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அத்தனை சித்தர்களுடைய ரெக்கார்டும் அந்த காலத்தில் எழுதி வைக்கிறதுக்கு ஏடும் பேப்பரும் கண்டுபிடிக்காத காலத்தில் அவங்களே பிறந்து இந்த உலக நன்மைக்காக வாழ்ந்துட்டு என்ன கொடுக்கணுமோ இந்த உலகத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆடம்பரம் கிடையாது, பேர் கிடையாது, பெற்ற தாயோட பேரவே சொல்லாமல் போயிட்டாங்க. இதை விட என்ன வேணும்? இதுதாங்க புனிதமான மனிதன். மனிதரிலேயே புனிதமான மனிதன், மாமனிதன், மகா மனிதன். இதெல்லாம் எப்படி வந்தது? இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் கொஞ்சம் நீதியாக வாழ்ந்தவங்க 100க்கு 60% இருந்திருக்காங்க. 40% அசுரர்கள் இருந்திருக்காங்க. இந்த 60 பேர் அசுரர்களை அழித்து அந்த 100% புண்ணியமாக மாற்றி வச்சு தான் கோயிலை கட்டியிருக்காங்க. இல்லாட்டி கட்டியிருக்க முடியுமா கோயிலை? இன்றைக்கி நம்ம ஊரில் கட்டுறக்கு கோயிலுக்கே 4 பேர் கட்டுறாங்க, 10 பேர் சண்டைக்கு வராங்க. நானும் எப்படியாவது இந்த கோயிலை கட்டி கும்பாசத்தை பண்ணி நம்ம தலைமுறை வாழ்த்துட்டு நான் செய்யறதுக்கு வந்துடுறேங்க. அவங்க போய் அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டுன்னு கொடுத்து என்னை என்னென்னமோ பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இது எல்லாம் என்ன காரணம்? கோயில் கட்டுறதை யார் தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிறவியில் கடவுள் நிறைய தண்டனைகளை கொடுப்பார். யாருக்கு கொடுப்பாருன்னா, தடுக்கிறவர் கொடுக்க மாட்டார், அவருடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய வம்சாவளிக்கு கொடுப்பார். அதனால தான் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா
நான் ஒரு பாவமே செய்யலையே, எனக்கு ஏங்க இப்படி நேர காலம் சரியில்லை, கஷ்டமாக இருக்குது, கடன் ஆகிட்டேன், இடத்த விற்கிறேன், சொத்தை விற்கிறேன், நான் எந்த பாவம் செய்யலை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் செய்யலை, உங்கள் பிளட்டு ரிலேட்டிவாக உங்கள் அப்பா தாத்தா உங்கள் முன்னோர்கள் செஞ்ச கர்மா இதில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ நம்ம எந்த பாவம் செய்யலினாலும் கூட அந்த பிளட்டு ரிலேட்டிவாக பிறந்திருக்கிறோம், அந்த கர்மா இதுக்குள்ளே வந்து ஏடாகுதுங்க. என்ன அப்பாவுடைய வழியில் நம்மளுக்கு அந்த கர்மா வந்து இதாகுது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது பாவமே செய்யலினாலும் தண்டனை அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த வம்சமே, அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னாங்க. ஒரு சிவனோட சொத்தை நம்ம அபகரிச்சிட்டோம்னா அந்த குலமே விருத்தி இல்லாமல் போயிடுமா. முன்னோர்கள் சொன்ன வார்த்தை பாருங்க, சிவன் சொத்து குலநாசமா. அதனால தான் அந்த காலத்தில் 90 வாங்கினாங்கன்னா அவர் பூசாரிகிட்ட 90 வாங்குவாங்க. அந்த பூஜை பண்ணுறவர்கிட்ட 90 வாங்கி நல்லா கையில் பிணைஞ்சு நல்ல ஒரு பட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் நாக்கில் போட்டுட்டு கொஞ்சம் தலையில் போட்டுட்டு சிவபெருமான் முன்னாடி நின்று இந்த 90 இப்படி தட்டி விட்ருவாங்க. எதுக்கு தட்டி விட்றாங்கன்னா, இதுவும் சிவன் சொத்து தான், இதை போய் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் இதனாலையும் கூட என்ற சொத்தை நீ வச்சுக்கிறேன்னு என்னோடய குலம் விருத்தியாகக்கூடாதுன்னு நான் வந்த கோயிலுக்கு நானே சாமி கும்பிட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த 90 கூட வச்சுருக்காமல் தட்டி விட்டாங்களா. அப்போ கோயில் சொத்து நினச்சிப்பார். இது எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாமே தேடி வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் இந்த புண்ணிய பூமி இது. இந்த புண்ணிய பூமிங்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சி நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த உலகத்தில் நாம் வந்து தனியாக தான் பிறந்தோம். எனக்காக பிறந்து உனக்காக கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமில்ல. எனக்காகத்தான் நான் பிறந்தேன். இந்த பூமிக்கு நான் எதுக்கு வந்தேன்? நான் வரமாங்கி வந்தது நான் ஏதோ கடமை இருக்குது, நான் செய்ய வந்திருக்கேன். உனக்கு கஷ்டத்துக்கு நான் அழுகக்கூடாதுல்ல. அப்போ நீங்கள் அப்போ தனியாகத்தானே பிறந்தீங்க, போகும்போது நீங்கள் தனியாகத்தானே போகிறீங்க. இடையில இருக்கிறவங்கெல்லாம் எதுக்காக நீங்கள் தியாகம் செய்கிறீங்க? அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பிறவி எடுத்தாச்சு, நீங்கள் நிறைவடைகிறதுக்கு என்ன வேணுமோ ஆண்டவன் கொடுப்பாரு. இது போக மக்களுக்கு நீங்கள் என்ன பணி சேவை தானம் தர்மம் புண்ணியம் செய்து வச்சுட்டு போகிறீங்களோ அடுத்த பிறப்பு நல்லாயிருக்கு. அப்போ எனக்காக பிறந்து உனக்காக கஷ்டப்படக்கூடாதுல்ல. நமக்கு என்ன கஷ்டம் அதை நம்ம பார்த்து. உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொன்னார். புத்தர் எதுக்கு சொன்னார்னா, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னார். ஒருத்தர் ஒரு வீடு கட்டிட்டார், எதுக்காக இருக்கிறவர் வாடகைக்கு இருக்கிறாரு. நானும் வந்து இந்த இடத்த வாங்கி நான் வீடை கட்டுறேன்னு சொல்லி போட்டிக்கு வீடு கட்டிட்டாரு, அங்கே நிம்மதி போயிடுச்சு. இவர் கட்டினவர் நிம்மதியாக இருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வளர்றதில் அதில் இப்போ அவருக்காக இவர் வீட்டை வாங்கி கடனை வாங்கி கட்ட முடியாமல் கடைசியில் அந்த ஒரு மனுஷனுக்காக இவர் வாழ்க்கையவே நிம்மதி அளந்து இந்த உலகத்தவே பார்க்குறத வருத்துட்டார். இதுக்கு தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி, மயில் ஆடுதேன்னு வான்கோழி ஆடிச்சான். மயில் ஆடுனா பார்க்குறக்கு நல்லா இருக்கும், வான்கோழி ஆடிச்சுன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? அதுக்கு வால் சிறுசாக இருக்குது. அது ஆடும்போது மயில் ஆடுற ஆட்டத்துக்கும் வான்கோழி ஆடுற ஆட்டத்துக்கும் தெரியுதா? அதுதாங்க நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ, நாம் எவ்வளவு நீள அகலமாக வளர்ந்துருக்கிறோமோ அந்த அளவில் தான் நம்ம நிற்க முடியும் ஒழிஞ்சு எட்டாத கைக்கு ஆசைப்பட்டு கடைசியில் வீட்டில் உட்காந்துட்டு மன வருத்தத்தோடு வாழக்கூடாது. இந்த கடவுள் சாட்சியாக நம்ம வந்து உண்மையாக வாழணும். அதுக்கு தர்ம தானங்கள் நிறைய செய்யணும். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம குடும்பத்தில் சில தரித்திர தோஷங்கள் சில கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க எதுவுமே பண்ணுறதே இல்லை. என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு கிலோ நாட்டு சக்கரை உங்களால் வாங்க முடியுமில்ல? 1 கிலோ நாட்டு சக்கரை உங்களுடைய பிறந்த நாள் வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமைக்கு பிறந்த செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. வாரம் 1 கிலோ நாட்டு சர்க்கரை வாங்கி ஒரு மலையடி வாரத்தில் கொண்டு போய் இந்த எறும்புகளுக்கெல்லாம் நீங்கள் போட்டு வாங்க. ஒரு 1000 பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் போட்டதுக்கு சமம் தானே. இதை செய்யறதுக்கு எண்ணம் வந்துட்டாலே நீங்கள் ஒரு நல்ல மனிதர் அல்லவா? அவ்வளோதாங்க. 1000 பேர்த்து கூப்பிட்டு தலைவாழை இலையில் சாப்பாடு போட முடியலனா, ஏன் வாயில்லாத ஜீவராசிக்கு அது போய் இறதையாட போகிறதுக்கு நீங்கள் இறையே கொடுத்துட்டா அந்த ஆன்மா அந்த எறும்பு வாழ்த்துமா, ஆஹா இன்றைக்கி நான் எங்கேயோ போய் 2 அரிசி திங்கிறதுக்காக நான் போகலான்ட்டு இருந்தேன், நம்மளுடைய இனஞ்சனமெல்லாம் சாப்பிட்றதுக்கு இங்கேயே இன்றைக்கி ஆகாரம் கிடச்சிருக்குது, எல்லோரும் வாங்கின இந்த எறும்பெல்லாம் ஒன்றா உட்காந்து கூட்டாக சாப்பிட்டு வாழ்த்துமா. இதே நம்ம தினந்தோறும் செய்யலாம், வாரம் செய்யலாம். கடவுள் படைச்சதில் கிளி, காகம், புறா, ஈ, எறும்பு, ஆடு, மாடு, கோழி, காலபைரவர், இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சதே எதுக்குன்னா
நம்ம தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா. தீரும்னு எந்த புத்தகத்திலையும் இல்லை. குறைக்கிறதுக்கு மட்டும்தான் புத்தகம் இருக்குது, தீரும்னு புக்கமே இல்லை. அப்படி தீரும்னு புத்தகம் இருந்தால் அது என்னென்னு பார்த்து செஞ்சு மறுபடியும் பாவத்தை செஞ்சுருவாங்க. அதனால் அப்படி எழுதி வைக்கல கடவுள். அதனால் இப்போ என்னென்னா, இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது தினந்தோறும் நீங்கள் உணவளிச்சிங்கன்னா, இந்த வாயில்லாத ஜீவன் வாழ்த்த நீங்கள் வாயுள்ள ஜீவன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறேன். அது என்ன வாயில்லாத ஜீவன்? நம்ம பேசுகிறோம், அது பேச மாட்டேங்குது. அதனால தான் அதுக்கு வாய் இருக்குது, வாயிலேன்னு எப்படி சாப்பிடும்? அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க முன்னோர்கள். இது எல்லாமே இது புண்ணிய பூமிங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு கிடைக்கணும் அல்லவா. அப்போ அந்த காலத்தில் ஆதிகால பரிகாரங்கள் என்னால் என்ன, முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் இது எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் நல்லதே நடக்கட்டும். இந்த ஆதிகால பரிகார புத்தகம் வந்து A4 சைஸு, ஒரு 1736 பரிகாரங்கள் கொண்ட மிகப்பெரிய புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. வீட்டுக்கே 2 நாளில் டோர் டெலிவரி கிடச்சிடும். கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா போதும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பிரசன்னம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இந்த பார்க்குறக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு முதல் முன்பதிவு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எந்த ஆஃபீஸில் இருக்கிற நம்மளுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த காசி, ராமேஸ்வரம், விஸ்வாமித்திர பூஜை இதெல்லாமே பண்ணிட்டு வரோம். மக்களுக்கு நிறையா அன்னதானங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா, வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 1500 பதிவுகள் இருக்கும். இது இல்லாமல் நம்ம சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் கிடச்சிரும். இதெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இது ஒரு ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த ஜோதிட கலை அழிஞ்சிடக்கூடாது. 4 பேர்த்துக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு போகணும். அதுக்கு நம்ம ஆதிகால பரிகாரங்களை நிறைய பேர்த்துக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்துட்டேன். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக ஜோதிட பயிற்சி போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஆண்களுக்கு இப்போ ஒரு பேட்ச் முடிஞ்சது, இப்போ பெண்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த பேட்ச் இப்போ வகுப்பு எடுக்கிற நாள், இப்போ வகுப்பு எடுக்கிறக்கு ஆள் சேர்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.